ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் என்ன டாப்பிக்காக நான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர், அதாவது வரக்கூடிய எதிர்காலம், பக்கத்தில் இருக்க எதிர்காலம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை பார்க்க போகிறோம். டேரோ கார்டு ரீடிங்னா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ். ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை தவிர்த்துடலாம், சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியாக டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும், நம்மளுக்கு சக்ஸஸிவாக இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு. ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்போது வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த முருகரை வழிபடலாம், அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும், அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடைய சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கையும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க, முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தனுசு ராசி உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன, வரக்கூடிய நாட்களுக்கான இல்லை இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கான கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எந்த முருகரை வழிபட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏமாற்றங்கள், ஒரு துரோகங்கள் நடந்திருக்கு அப்படின்ற போது நீங்கள் அதிலிருந்து வெளியேறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இமோஷ்னலி அதிலேருந்து வெளியேறினீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான, பொருள் ரீதியான ஒரு அவுட்கம்ஸ், அதாவது நீண்ட நாட்களாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் நீண்ட நாட்களாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அதற்கான ஒரு ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட் எல்லாமே போட்டு, அதாவது அந்த அறுவடைக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான். பட் அந்த அறுவடை உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் கிடைக்காமலே இருந்திருக்கும். பட் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த இமோஷன் சார்ந்த விஷயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அந்த சந்தித்த அந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள் அதிலிருந்து வெளியேறும் போது இந்த பணம், பொருள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகும்னா, அகெயின் இந்த ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள் திருப்பியும் உங்கள் வாழ்க்கையில் துளிர் விடும் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் ஒரு நியூ பிகினிங் கொடுக்குற மாதிரி உங்களுடைய பார்ட்னரோ இல்லை பர்சனோ அகெயின் ஒரு இமோஷ்னல் ரீச் அவுட் பண்ணுறதுக்கும் ப்ரப்போசல் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் அந்த டைம் அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணில் அந்த ஒரு விஷயம்தான். ஸோ பார்க்குற எல்லாமே நல்லது தான், அகெயின் நம்ம பார்ட்னர் நம்ம லைஃப்குள்ளே வராங்க, அப்போ எல்லாம் திருந்தி வருவாங்க, மாறி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அது எல்லா டைமும் அதே மாதிரி இருக்கும்னு அவசியம் கிடையாது. அதனால் ரொம்ப அதில் கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களை முடக்கி வச்சுருக்கு இத்தனை வருஷம், இத்தனை மாதங்கள்னும் போது அகைன் நீங்கள் திருப்பியும் அதுக்குள்ளே மாட்டும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மற்ற விஷயங்களில், அதாவது லைஃப் ஏரியாஸில் ஏற்படக்கூடிய அந்த அவுட்கம்ஸ் திருப்பியும் தடைப்படலாம், பாதிப்பிற்கு உள்ளாகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். அப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பெனிஃபிட்ஸ், அவுட்கம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். புது வகையான ஒரு உறவுகள் அண்ட் பிரிந்த நபர்களோட அந்த ரீகன்சிலேஷன் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னையோ இல்லை அவங்களோட நீங்கள் ரீஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் 1க்கு 2-3 தடவை கூட நீங்கள் ரீகன்சிடர் பண்ணிவிட்டு
ஸோ அதற்கான ஒரு முடிவுகளை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னும் போது, ஸோ எமோஷன் சார்ந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மைண்ட் செட் வந்து எப்பவுமே தெளிவாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து வருது அப்படின்னும் போது உடனே ஓகே நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, வாய்ப்புகள் வந்துருச்சு, உடனே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிலது உங்களுக்கு தீமை கொடுக்கறதுக்கு கூட வரலாம், இல்லை உங்களுடைய பேட் கர்மாவாலையும் வரலாம். அதனால் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் அந்த வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணலாமா வேணாமான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எல்லா விஷயங்கள்லையும் அப்படின்றது தான் உங்களுடைய கைடன்ஸாக வருது. ஸோ அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் கலர் அண்ட் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் இமோஷனல் ரீதியான அந்த ரெக்கவரியாக இருக்கட்டும், ஸோ அந்த மூவ் ஆன் ப்ராசஸாக இருக்கட்டும், அதுலேயும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் உங்களுடைய மைண்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அது நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எந்த முருகரை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர். ஸோ நீங்கள் திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அப்போது நீங்கள் திருச்செந்தூர் முருகர் பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்றப்போ, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரு பௌர்ணமி அப்பயும் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடலில் வந்து நீங்கள் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் அங்கேவே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். தூரமாக இருக்கிறவங்க உங்களுக்கு நியர்பை இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை நினச்சி நீங்கள் வந்து அந்த கடலில் நீராடிட்டு வர்றதும் எவ்ரி பௌர்ணமி நீங்கள் செய்யும் போது திருச்செந்தூர் முருகரை மனசில் நினச்சி, ஸோ அங்கே என்ன பண்ணால் பலன்கள் கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். போக முடியாதவங்களுக்கு ஆன்ம ரீதியாகவும் சரி, உங்களுடைய உடல் ரீதியாகவும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர்லையும் சரி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வந்து ரிமூவ் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு கிளென்சிங் எனர்ஜி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ திருச்செந்தூர் முருகரை வந்து தொடர்ந்து வழிபடுங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்த இந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக இதில் வந்த அவுட்கம்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும். அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் தாராளமாக முருகர் சொன்ன மெசேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும், முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னா நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதில் இந்த ஸ்லோகத்தை எப்போவுமே சொல்கிறதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போவுமே பரிபூரணமாக கிடைக்கும்.